ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் சாப்டரில் ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் இது வந்து உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் 38 ஏடிபிஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அது எப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வந்து நீட் அண்ட் போர்டு எக்ஸாம் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் டாபிக். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைகோலிசிஸில் 8 ஏடிபி, ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்ல 6 ஏடிபி, கிரப் சைக்கிளில் 24. ஸோ டோட்டலாக 38 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து எப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராசஸ்லேயும் தனித்தனியாக பார்க்கலாம். உங்களுக்கு என்சிஆர்டி தியரி பார்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நெட் கெயின் ஆஃப் ஏடிபி ஃபார் எவரி குளுக்கோஸ் மாலிகுல் ஆக்சிடைஸ்டு. ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா நெட் கெயின் ஆஃப் ஏடிபி எவ்வளோங்கிறத அசம்ஷன் தான். இது எல்லாமே திஸ் கால்குலேஷன்ஸ் கேன் பி மேட் ஒன்லி ஆன் சர்டன் அசம்ஷன்ஸ். இது வந்து கரெக்டாலாம் கிடையாது, ஒரு அசம்ஷனில் தான் நம்ம இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேர் இஸ் எ சீக்வென்ஷியல் ஆர்டர்லி pathway functioning with one substrate forming the next and with glycolysis, TCA cycle, ETS pathway following one after another. நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். கிளைகாலிசிஸ் ஃபர்ஸ்ட், அடுத்தது டிசிஏ சைக்கிள் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இதெல்லாமே வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் இதெல்லாமே வந்து 1 by 1 நடக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய அசம்ஷன் இதெல்லாமே. The NADH synthesized in glycolysis is transferred into the mitochondria and undergoes oxidative phosphorylation. நமக்கு கிளைகாலிசிஸ் வந்து இங்கே நடக்குது, உங்களுக்கு மேட்ரிக்ஸில் நடக்காது இல்லையா, சைட்டோசோலில் நடக்கும். ஸோ அது வந்து டிரான்ஸ்ஃபர்டு இன்டு மைட்டோகாண்ட்ரியா அண்ட் அண்டர்கோஸ் ஆக்சிடேட்டிவ் phosphorylation. None of the intermediates in the pathway are utilized in synthesize any other compound. இதுவும் வந்து இந்த இருக்கிற டோட்டல் இருக்கிற எல்லா பேத்வேலையுமே கிளைகாலிசிஸில், டிசிஐ சைக்கிளில், இது எல்லாத்துலேயுமே இருக்கிற இன்டர்மீடியட் காம்பவுண்டு எதையுமே நம்ம வந்து மற்ற காம்பவுண்ட் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது நடக்காதுன்றவே நம்ம ஒரு அசம்ஷன். ஒன்லி குளுக்கோஸ் இஸ் பீயிங் ரெஸ்பைர்டு, நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டேட்ஸ் ஆர் என்டரிங் இன் த pathway at any of the intermediate stage. ஒன்லி குளுக்கோஸ் மட்டும்தான் ரெஸ்பிரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஏடிபிக்கு எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மும் பேத்வேல இன்டர்மீடியட் ஸ்டேஜில் என்ட்ரு ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. பட் திஸ் கைண்ட் ஆஃப் அசம்ஷன்ஸ் ஆர் நாட் ரியலி வேலிட் இன் ஏ லிவிங் சிஸ்டம். பட் இது வந்து ஒரு வேலிடான ஒரு சிஸ்டமே கிடையாது. வேலிடாக வந்து ஒரு லிவிங் சிஸ்டத்தில் இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. But this kind of assumptions, all pathways work simultaneously and do not takes place one after another. நம்ம படித்தது வந்து எப்படி படிச்சிருப்போம்னாக்கா, ஒரு ப்ராசஸ் கிளைகோலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், டிசிஐ சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், இப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சிருப்போம். பட் ரியல் என்னன்னா ஒன் ஆஃப்டர் அனதர்லாம் நடக்காது. ஒன்லி ஒர்க் சைமல்டேனியஸ்லி, எல்லாமே ஒரே டைமில் சைமல்டேனியஸாக நடக்கும்னு சொல்கிறாங்க. 1 by 1 நடக்காது. சப்ஸ்டேன்ஸ் என்டர் தி பேத்வே அண்ட் ஆர் withdrawn from it and whenever necessary. இதில் வர சப்ஸ்டேட் வந்து எப்போ வேணாலும் உள்ளார என்ட்ரி வரும், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிங்க, எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகிடலாம் ஃபார் நம்மளுடைய நீடுக்காக. ஏடிபி இஸ் யூட்டிலைஸ்ட் as and when needed. கடைசியாக தான் 38 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அது யூட்டிலைஸ் பண்ணணும்லாம் கிடையாது. எங்கே வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். வென் நீடட், நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கும். It is useful to do this exercise to appreciate the beauty and efficiency of the living system in extraction and storing energy. இதை நம்ம ஒரு இவ்வளோ ஒரு கால்குலேஷன் போட்டு எப்படி நம்ம ஒரு அசம்ஷனை வச்சு பண்ணி ஏன் பண்ணுறோம்னாக்கா, பியூட்டி அண்ட் தி எஃபிஷியன்சி ஆஃப் லிவிங் சிஸ்டம். எப்படி வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக அந்த ஒரு குளுக்கோஸை, ஒரே ஒரு குளுக்கோஸ் வந்து எப்படி 38 மாலிகுல்ஸாக ஏடிபியாக ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறத, அந்த ஒரு பியூட்டி ஆஃப் தி சிஸ்டத்தை வந்து
நம்ம படிக்கிறது தான் வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். ஹென்ஸ் there can be a net gain of 38 ATP molecules during aerobic respiration of 1 molecule of glucose. So glucoseங்கிறது 6 carbon compound. So இந்த 38 ATP எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ATP produced during complete oxidation of 1 molecule of glucose. ஸோ ஏரோபிக்னாலே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். ஃபர்ஸ்ட் பார்த்த கிளைகோலிசிஸில் 1,3 bisphosphoglyceric acid to 3-phosphoglyceric acid. இந்த ஸ்டெப்பில் ஒரு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஆக்சுவலாக அந்த ரெண்டு தடவை நடக்கும் இல்லையா, குளுக்கோஸ்லேருந்து பைருவிக் ஆசிட், 2 பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால 2 ஏடிபி. அதேமாரி பாஸ்போயினால் பைருவேட் டு பைருவிக் ஆசிட். ஸோ இதுவும் வந்து ஒரு டைம் அந்த கிளிசரால் 3-பாஸ்பேட் வந்து பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும்போது ஒரு ஏடிபி. பட் 2 பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு 2 ஏடிபி. ஸோ டோட்டலாக 4 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் எத்தனை ஏடிபி கிளைகோலிசிஸில் கன்சியூம் ஆகுது, அதுவே எத்தனை ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணிக்குதுங்கிறது பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் இதில் வந்து ஒரு ஏடிபி போயிடுது. ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட். ஸோ இதுலேயும் வந்து ஒரு ஏடிபி கன்சியூம் ஆகிடுது. ஸோ 4 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது, அதில் 2 ஏடிபி அதுவே கன்சியூம் பண்ணிக்குது. ஸோ நெட் கெயின் ஆஃப் ஏடிபினா 4 - 2. ஸோ டோட்டலாக வெறும் 2 ஏடிபி தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஏற்கனவே நீட்டில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து என்சிஆர்டிலேருந்து எல்லா கொஸ்டினுமே கேட்கறதுனால திரும்பவும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கு. ஃப்ரம் NADH, அதே கிளைகோலிசிஸில் பார்த்தீங்கன்னா கிளைசரால்டிகேட் 3-பாஸ்பேட் 1,3-பிஸ்பாஸ்போகிளைசரிக் ஆசிட் வரும்போது ஒரு NADH ப்ரொடியூஸ் ஆகும். பட் நம்மளுக்கு வந்து 2 பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால ஸோ டோட்டலாக ஒரு NADHக்கு வந்து 3 ஏடிபி. ஸோ 2ன்றதுனால டோட்டலாக 6 ஏடிபி. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் ஒரு 2 ஏடிபி. இப்போ டோட்டல் ஏடிபி ப்ரொடியூஸ்டு இன் கிளைகாலிசிஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ஏடிபி, இன்க்ளூடிங் அந்த NADHலேருந்து வரதையும் சேர்த்து சொன்னால் 8 ஏடிபி. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், இது ஒரே ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க, லிங்க் ரியாக்ஷன் சொல்லலாம். ஸோ இதில் வந்து பைருவிக் ஆசிட் டு அசிட்டைல் கோஎன்சைம் A. ஸோ இதில் வந்து ஒரு NADH ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 2 பைருவிக் ஆசிடுங்கிறதுனால நம்மளுக்கு 2 NADH. ஸோ டோட்டலாக 2 NADHங்கிறதுனால 6 ஏடிபி. ஸோ இது வரைக்கும் டோட்டலாக 8 + 6 14 ஏடிபி. நெக்ஸ்ட் கிரெப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஏடிபி ப்ரொடியூஸ்டு பை சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பைலேஷன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு NCERT புக்கில் வந்து கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இதை வந்து நல்லா டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால ஒரு ஸ்டெப்லையும் எவ்வளோ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ சசனைல் கோஎன்சைம் டு சசனிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு பைருவிக் ஆசிட்க்கு ஒரு ஏடிபி. ஸோ 2 பைருவிக் ஆசிட்ன்றதுனால 2 ஏடிபி. ஃப்ரம் NADH ஐசோசிட்ரிக் ஆசிட் டு ஆக்சலோசசனிக் ஆசிட். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா இங்கே வந்து ஒரு NADH ப்ரொடியூஸ் ஆகும். பட் 2 பைருவிக் ஆசிட்ங்கிறதுனால 2 NADH. ஸோ 6 ஏடிபி. ஆல்ஃபா கீட்டோ குளுட்ரிக் ஆசிட் டு சசனைல் கோஎன்சைம் A. ஸோ இதுலேயும் வந்து 6 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சுவலாக 2 NADH ப்ரொடியூஸ் ஆகும், ஏன்னா 2 பைருவிக் ஆசிட்ங்கிறதுனால. ஸோ 6 ஏடிபி. மேலிக் ஆசிட் டு ஆக்சலோ அசிட்டேட். ஸோ இது ரெண்டுமே 4 காம்பவுண்ட் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பைருவிக் ஆசிட் இருக்கிறதுனால 2 NADH ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு NADH 3 ஏடிபிங்கிறதுனால 2 NADH வந்து 6 ஏடிபி. அடுத்தது ஃப்ரம் FADH2 சசனிக் ஆசிட் டு ஃபியூமிக் ஆசிட். இந்த ஒரே ஒரு
ஸ்டெப்பில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு FADH2 ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 2 பைருவிக் ஆசிடுங்கிறதுனால நம்மளுக்கு டோட்டலாக 4 ATP ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். NADH வந்து 3 ATP ப்ரொடியூஸ் பண்ணும், FADH வந்து 2 ATP தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து 4 ATP. டோட்டலாக இது வந்து 24 ATP. ஸோ ஆல்ரெடி கிளைகாலிசிஸில் ஒரு 8 ATP ப்ளஸ் 6 ATP ஃபார் oxidative decarboxylation of pyruvic acid and the link reaction plus 24 ATP in Krebs cycle including அந்த FADH2 NADH2 எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா 38 ATP. இதை வந்து டீட்டெயில்டாக நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து என்செட்டில் அந்த அளவுக்கு கிளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் அண்ட் போர்டு எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே. ஸோ இதான் அந்த டேபிள் ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தது. ஸோ கிளைகாலிசிஸில் வந்து வெறும் கிளைகாலிசிஸ் Krebs cycle ரெண்டுத்துலையுமே டோட்டலாக வெறும் இப்படியும் கேட்கலாம், வெறும் எத்தனை ATP மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 4 ATP. NADH2 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைகாலிசிஸில் 2, ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்டில் ஒரு 2 NADH2, Krebs cycleல ஒரு 6. ஸோ டோட்டலாக 30 ATP. உங்களுக்கு வந்து ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அந்த TCA சைக்கிள் முடித்த உடனே 8 NADHன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பைருவிக் ஆசிட் ப்ளஸ் Krebs cycle ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் அவங்க வந்து 8 NADH சொல்லியிருப்பாங்க. FADH2 ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டோட்டல் ப்ராசஸ்லேயே Krebs cycleல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். ஸோ அதில் ஒரு 2 ATP. ஸோ அதில் வந்து ஒரு 2 ATP ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு FADH2. ஸோ டோட்டலாக 2 FADH2ன்றதுனால 4 ATP. ஸோ இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 30, ஒரு 4. ஸோ இப்போ வெறும் NADHல மட்டும் டோட்டலாக எத்தனை ATP ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டால் நம்மளுக்கு வந்து 30 ATP. ஸோ ஓவரால் 8 + 6 + 24 38 ATP. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு டைம் நல்லா நீங்களே எழுதி பாருங்கள், மறக்காது. அப்போ தான் லாஸ்ட்டாக வந்து லேட்டஸ்ட் கம்பேர் ஃபெர்மெண்டேஷன் அண்டு aerobic respiration. Fermentation accounts for only a particular breakdown of glucose. இது வந்து இன்கம்ப்ளீட், கம்ப்ளீட்டாகவே பிரேக் டவுன் ஆகாது, ஒன்லி பார்ஷியல் பிரேக் டவுன் தான் ஃபெர்மெண்டேஷனுங்கிறது. whereas aerobic respiration is completely degraded to carbon dioxide and water. ஸோ எப்படி நீங்கள் பார்த்தீங்களே ஒரு இடத்துலையும் எங்கெங்கே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. பைருவிக் ஆசிட் டு அசிட்டைல் கோஎன்சைமில் ஒரு டிகார்பாக்சிலேஷன் ப்ளஸ் Krebs சைக்கிள்லேயும் டிகார்பாக்சிலேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிஞ்சு ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடு கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடும். அதேமாரி வாட்டருங்கிறது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் லாஸ்ட்டில் படிச்சிருப்பீங்க, ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரைலேஷனில். இங்கே வந்து H2O ஃபார்ம் ஆகுறது. In fermentation, there is net gain of only 2 molecules of ATP for each molecule of glucose degraded to pyruvic acid. Whereas many more molecules of ATP are generated under aerobic condition. ஸோ அதனால தான் இது வந்து உங்களுக்கு எது அதிகமாக இப்போ ATP அதிகமாக ப்ரொடியூஸ் அதிக எனர்ஜி எது ப்ரொடியூஸ் பண்ணுன்னா உங்களுக்கு aerobic respiration. Fermentation only 2 molecules of ATP. NADH is oxidized to NAD plus rather slowly in fermentation. However, the reaction is very vigorous in case of aerobic respiration. So, இதுவும் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்சியேஷன். ஸோ இப்போ அதில் வந்து உங்களுக்கு NADH வந்து ஸ்லோவாக தான் ஆக்சிடைஸ் ஆகுது டு NAD+. நம்மளுக்கு NAD+ தான் திரும்பவும் தேவை, ஏன்னா அதுதான் திரும்ப நமக்கு என்ன கன்வெர்ட் ஆகணும், NADH. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரான் கேரியர். பட் இதே ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வெரி விகாரஸ்னு ஸ்பீடாக நடக்கும். ஸோ அதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கிளைகாலிசிஸில் எத்தனை ATP, ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஷனில் எத்தனை ATP ப்ளஸ் உங்களுக்கு Krebs சைக்கிளில் எத்தனை ATPங்கிறது எல்லாத்தையுமே நம்ம
டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டேபிள் காலத்தில் நீங்களே போட்டு எழுதி பாருங்கள். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்குறது எங்கன்னா ஒரு பைருவிக் ஆசிட்க்கு எத்தனை, 2 பைருவிக் ஆசிட் எத்தனைங்கிறத உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அசஸ்மெண்ட் ரிவிஷனாக இருந்தாலும் சரி, எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள்.